இங்க ஒரு சின்ன பொண்ணு அவ பாட்டியை தேடி காட்டுக்குள்ள போறா. ஆனா இப்போ அவளை பின்னாடி யாரும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒருத்தர் வாழைத்தோப்புக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அது சாதாரணமா இல்லைங்க, அவளை யாரோ சாகடிச்சு அவ இதயத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோ போலீஸா இருப்பாரு, எஸ்ஐயோட சேர்ந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இப்போ ஒரு ஐடி கப்பல் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இவங்களோட பசங்களுக்கு வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய வீடே இவங்களுதான். இப்போ இங்க ஒரு பாட்டி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கட்டில தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. பாட்டியோ அன்கான்சியஸ்ல இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருக்கு. கேட்டா ஆப்ப சுடுற பாட்டி இதுன்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா பாட்டி இல்ல. அந்த ஆப்ப சுடுற கரண்டியை ஹீரோவால தூக்கவே முடியல, பயங்கர வெயிட்டா இருக்கு. இதை போய் எப்படி ஒரு வயசான பாட்டி தூக்கிருப்பாங்கன்னு அவருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. இப்போ அங்க நிறைய செடிகளை வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஒரு செடி மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு ஹீரோ தொட போனா அதுவும் அவர் ஹீரோ கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. இப்போ அவருமே அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த பாட்டிக்கு கான்சியஸ் வந்துருது. இது அவங்களோட வீடுன்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒய்ஃப்மே ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட இருந்தா வாங்கிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இறந்து போன பொண்ணோட பாட்டி கிடைச்சிட்டதா தகவல் வருது. இவங்களும் போனா ஒரு வைத்தியசாலையில இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த வைத்தியர் கிட்ட ஹீரோவுமே எடுத்த போட்டோவை காட்டி இது என்ன செடின்னு கேட்கிறாரு. இதை பத்தி அவங்க தாத்தாவும் ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ இந்த கப்பல் தங்கி இருக்க அந்த பெரிய வீடு சில வருஷத்துக்கு முன்னாடி பிரதாப்ன்றவன் அவங்க வைஃப் உச்சாய்க்காக ஆசையா கட்டியிருப்பான். அவங்க வைஃப்க்குமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அழகு குறைஞ்சிட்டே வருதுன்னு கவலைப்பட்ட அவனுமே இந்த குடும்பத்தையே விட்டு அந்த ஊரை விட்டு போயிடுவான். பல வருஷத்துக்கு அப்புறமா அவனும் ஊருக்கு திரும்பி வரான். பார்த்தா உச்சாய் பாட்டி மட்டும் வயசானவங்களா இருக்காங்க. அவன் எப்படி போனானோ அதே இளமையோட வரான். இதை பார்க்குற அந்த ஊர்ல இருக்கிறவங்களோ இவனுக்கு கடவுள் ஆசி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த வைத்தியர் மட்டும் தான் அவன் கையில இருந்த அந்த கபாலிக சங்க பாக்குறாரு. இவன் இந்த ஊரை விட்டு போய் கபாலியர்கள் கூட சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு செடியை வாங்கியிருப்பான். அந்த செடியோட ஒரு குழந்தையோட இதயத்தை சேர்த்து சாப்பிட்டா இவங்க அதே இளமையோட இருப்பாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த செடியில பூ பூக்கும். இவனும் அந்த பூவோட அந்த இதயத்தை 2 முறை சாப்பிட்டிருப்பான். அதனால இதே இளமையோட இருக்கான். 100 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த செடியில பூக்கிற பூவோட 3 குழந்தைங்க இதயத்தை சேர்த்து சாப்பிட்டா அவங்க 25 வயசு இளமைக்கு போயிடலாம். அதுக்காக தான் அவன் மனைவி உச்சாய்க்காக அந்த செடியை எடுத்துட்டு வந்திருப்பான். இதுக்காக அவன் கொல்லு பேரம் பேத்தியோட இதயத்தவே எடுக்கணும்னு சாகடிச்சிடறான். ஆனா இதயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊர் மக்களும் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு மரத்திலயும் கட்டி போட்டு அவனை உயிரோட எரிச்சிடுறாங்க. சில வாரத்துக்கு அப்புறமா இந்த உச்சாய் பாட்டியுமே ஒரு குழந்தைய சாகடிச்சு இதயத்தோட பூவோட சேர்த்து சாப்பிட்டு அன்னில இருந்து இப்போ வரைக்கும் பாட்டியாவே இருக்காங்க. இப்போ 3 இதயம் வேணும். ஆல்ரெடி ஒரு குழந்தைய சாகடிச்சு இதயத்தை எடுத்து வச்சிருக்கு. இந்த வீட்டுல இருக்க இந்த 2 பசங்களை சாகடிக்க தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த பசங்களோட அம்மாவுமே இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அந்த உச்சாய் பாட்டி அவங்க அம்மாவையே சாகடிச்சிடுறாங்க. அடுத்ததான் அவங்க அப்பாவோட கதையுமே அந்த பாட்டி முடிச்சிருது. இதை அந்த பசங்க பார்த்துட்டு பயந்து இந்த வீட்டை விட்டே போக பாக்குறாங்க. ஆனா அந்த பாட்டியோ டோரை லாக் பண்ணிடுது. இப்போ போலீஸுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு அங்க வேலை செஞ்ச போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போதுதான் குழந்தைங்க இதயம் இல்லாம இறந்து போன தெரிய வருது. இவங்களுமே இந்த பெரிய வீட்டை தான் தேடி வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பாக்குற இவங்களுக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த பாட்டியோ இப்போ அந்த பசங்களை சாகடிச்சு இதயத்தை எடுக்க போகுது. அந்த பசங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. கான்ஸ்டபிள் அந்த பசங்களை கூட்டிட்டு வெளியே போலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பாட்டியோ டோரை க்ளோஸ் பண்ணிடுது. காப்பாற்ற ட்ரை பண்ண ஹீரோவே அந்த பாட்டி அடிச்சு போட்டுடுறாங்க. இந்த பசங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுமே அந்த பாட்டியா உயிரோடவே கொளுத்திடுறாரு. தப்பிச்சு போக கூடாதுன்னு அவருமே சேர்ந்து எரிஞ்சு போறாரு. இப்போ ஹீரோவுமே அந்த பசங்களை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடுறாரு. இப்போ அந்த மொத்த வீடுமே பத்தி எரியுது. இப்போ சில மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க உச்சாய் பாட்டி உயிரோடு இருக்கிறதாவும் பசங்க இறந்து போன கேஸ்ல ஹீரோ ஜெயில இருக்கிற மாதிரி பார்ட் 2க்கான லீடோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.